சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/1/2026 புதன்கிழமை, மார்கழி மாதம் 23ஆம் நாள், சதுர்த்தி திதி காலை 6:53 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மகம் நட்சத்திரம் காலை 11:56 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், லாப நோக்கோடு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை ஆரம்பித்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இன்னைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அது செய்தேன், இது செய்தேன், அதை ட்ரை பண்ணுறேன், இதை ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் முடியுது, எனக்கு தான் முடிய மாட்டேங்குது. என் கூட பிடிச்சவர் இப்படி இருக்கிறாரு, என்னோட வேலை செஞ்சவர் இப்படி இருக்கிறாரு, என் கூட தான் கல்யாணம் ஆகிச்சு, என் கூட தான் இப்படி இருந்தார், என் கூட பார்ட்னராக இருந்தார், ஃப்ரெண்டாக இருந்தார். இந்த மாதிரியாக மற்றவர்களெல்லாம் முன்னேறிவிட்ட நிலையில் நான் மட்டும் பின்தங்கி இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. இதோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள், படிக்கட்டுகள் வர ஆரம்பிக்கும் என்பதற்கான ஒரு ஆதார நம்பிக்கை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. குழந்தைகளுக்கான ஒரு கவலையில் இருக்கக்கூடியவங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைகள் நிவர்த்தி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று, இளைஞர்கள் பலருக்கு இன்றைக்கு லட்சியங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல சிந்தனைகள், நல்ல லட்சிய நோக்குகள் செயல்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுத்த சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவலைகள் இல்லாமல் இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்திக்கு போகலான்ற ஒரு எண்ணங்கள், அல்லது வீடே வாங்கிடலாம். என்னதான் சொந்த வீடு இப்போதைக்கு கட்ட முடியலன்னா கூட ஒரு பழைய வீடாவது அப்படியே ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம், அப்படி வாங்கிடலாம், இப்படி வாங்கிடலான்ட்டு 2026ஆம் ஆண்டு சொந்த வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தூண்டுதலை போடக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைஞ்சிருக்கிறதுனால மனசுகம், உடல் சுகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனசுக்கு என்ன, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு செய்தியை கேள்விப்படுறது, உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தருக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு மனதிற்கு இதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடல் சுகம்ன்றது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது இல்லையா? அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்ப நிலைமையில் 60 வயசு தாண்டிட்டாலே, 50 வயசு தாண்டிட்டாலே நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி முடிஞ்சிருமோ, அப்படி முடிஞ்சிருமோன்ற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்றதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய, முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்றைக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். தம்பி தங்கிகள் உறவு கூட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தம்பியும் தங்கச்சியும் எப்போ பாரு என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நான் கொடுக்குற இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், அண்ணன் வேணும், அக்கால் வேணும், ஆனால் என் பேச்சை மட்டும் அவங்க கேட்கக்கூடாதுன்ட்டு தம்பி தங்கைகளின் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியான இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னு வருத்தம், கோபத்தோடு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கூட நம்முடைய தம்பி தங்கைகள் அப்படிலாம் நம்மளை மீறி எதுவும் போயிட மாட்டாங்கன்ற மாதிரியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு உண்மையிலே உங்களை பற்றின தன்னம்பிக்கைகள் இன்றைக்கி நல்லா இருக்கும். நம்மளால் இதை செய்ய முடியுங்க, போன வருஷம்தான் இப்படி இருந்துச்சு, இந்த 2026 பிறந்து ஒரு வாரம் ஆக போதே, இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் என்கின்ற மாதிரியாக எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் இருக்கும். உங்களை விட உயர்ந்தவர், வயதில் உயர்ந்தவர், அந்தஸ்தில் உயர்ந்தவர், பணத்தால் உயர்ந்தவர், அதிகாரத்தால் உயர்ந்தவர், ஒருவருடைய கான்டாக்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல பணவரவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வலுவாக இருக்கிறார்.
ஒரு 2 நிலையாக நடக்கும். குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பண வரவுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி காசு பணம் வந்திருக்குதுங்க, ஒய்ஃப் இதை கேட்டாங்க, ஹஸ்பண்ட் இதை கேட்டார், டக்குன்னு அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அப்படியே அவர் கேட்காமலே ஒரு இதாக வாங்கி கொடுத்துருவோமேன்ற மாதிரியாக வாழ்க்கை துணை மீது பரிவுகள் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அந்த வருடம் நல்லா இருக்கும்ன்றதை ஒரு வாரத்திற்குள்ளேயே மனசு லேசாக அப்படியே இதமாக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு நடந்திருக்குங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்தவர்களுக்கு கூட வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் இனிமேல் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தப்பட்டிருந்தவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் பிரியவே பிரியாது. என்ன இருந்தாலும் மறப்போம், மன்னிப்போம் என்பதை நம்ம செயல்படுத்துவோம். எதிலும் ஒரு நிலைத்தன்மை இருக்கும், நல்லவைகள் மட்டும் நடக்கும் என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். எந்த ஒரு நிலைமையிலையும் அப்படி செலவாயிடுமோ இப்படி செலவாயிடுமோன்னு கொஞ்சம் யோசனையாக இருப்பீங்க. ஆனால் செலவானாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் ஒரு வருமானம் வருதே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். மனசு கொஞ்சம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேணும், இது வேணாம், இது அப்படியே ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க. இப்படி ஒரு முடிவெடுத்தோம்னா, இப்படி ஒரு உத்தரவு போட்டோம்னா இவர் பாதிக்கப்படுவாரோ, அதெல்லாம் பார்த்தா சரியாகாதுங்க. நல்ல அதிகாரி இரக்கமுள்ளவராக இருக்க முடியாது என்பதை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் 1000 பேர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையோடு உள்ள அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு உங்களுடைய அதிகார திறமை அமைப்புகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர் இருக்கும். பரவாயில்லைங்க, நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்கன்னு நினச்சோம், உங்ககிட்ட யார் பேசுறது என்ற மாதிரியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் வீடு இன்றைக்கி கலகலப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அங்கே ஒரு பாபத்துவமாக இல்லாமல் இயல்பாக ஒரு நல்ல விதமாக இருக்கிறது. பணம்லாம் வரும், ஆனால் பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, செலவு பண்ணிவிடுவோம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம், புருஷனுக்கு வாங்கி கொடுத்துட்றோம், பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துட்றோம், ஆனால் எனக்கு வாங்கிக்கிறதுக்கு தானே எனக்கு தயக்கமாக இருக்குது என்று இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்றை நீங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு இருக்கும். வடக்கு நோக்கி, வடமேற்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி, வெளிநாடு, வெளிமாநிலம், உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஒரு தூர பயணம் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக அந்த பயணத்தின் முடிவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தூர பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 21 நாட்களுக்குள்ளாக அந்த பயணம் அமைந்து அதன் மூலமாக வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இப்போது சமீபத்தில் இருந்த சில சரிவுகள் அப்படியே நேராகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நிறைவான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், 4 காசு சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெருசாக ஆக ஓகோன்னு கொட்டும் கட்டும்லாம் சொல்ல முடியாதுங்க. எளிய நிலையில் அன்றாடம் உழைத்து பிழைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 2 மடங்கு லாபம், 3 மடங்கு லாபம். ஐயா, ஒரு சாலை ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன், இன்றைக்கி நான் வியாபாரம் பண்ணாதான் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், ஒரு பூ கட்டுறேன், அல்லது கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக அன்றன்றைக்கே தன்னுடைய வயிற்றுப்பாட்டை பார்ப்பதற்கான ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவான அமைப்புகள். இன்னையில் மட்டும் இல்லைங்க, இன்னையிலிருந்தே படிப்படியாக நம்முடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் என்கின்ற அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மனசுக்குள்ளேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் வரும். சொந்த காலில் நிற்க முடியுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அண்ணங்கிட்ட தான் கேட்கணும், அக்கா கிட்ட தான் கேட்டுக்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி நம்மளே நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் கவனிச்சுக்க முடியுன்ற ஒரு மாற்றம் தெரியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார்.
ஓரளவிற்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. எதிலும் ஒரு தீர்க்கமான எண்ணங்கள், பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள், மருத்துவம் போகிறதுக்கான, மருத்துவம் பலிக்கிறதுக்கான அமைப்புகள், திருமணம் பாக்கியம் நடப்பாதவர்கள், திருமணமே நடக்கலை, திருமணம் நடக்குமான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த தோஷம்ன்றாங்க, இந்த தோஷம்ன்றாங்க, ஆனால் எந்த தோஷமும் இல்லைங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நடக்க வேண்டிய நேரத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது நடந்து தான் தீரும் என்கின்ற மாதிரியான சில விழிப்புணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளை நிற பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும். உப்பு விற்கிறவங்க, சர்க்கரை விற்கிறவங்க, வெள்ளைப்பூண்டு விற்கிறவங்கன்ற மாதிரியான வெள்ளை நிற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அது சார்ந்த வியாபாரத்தை பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல விதமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். லேசாக மனசு பக்கு பக்குன்னு இருக்கும். இன்றைக்கி ஏதாவது இப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, இவர் போய் பார்க்க போகிறவர் இப்படி சொல்லிடுவாரோ அப்படி சொல்லிடுவாரோ, முடியாதுன்னு சொல்லிடுவாரோ, இந்த பணம் கிடைக்காதோ, இந்த அமைப்பு இப்படி நீடிக்காதோ, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காலையிலிருந்து இருந்தாலும் கூட அப்படியே மத்தியானம் 12 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழல்களின் அடிப்படையில் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு குளறுபடிகளை நீங்களே தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பக்கம் அம்மாவை சமாதானப்படுத்தி இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட நல்ல பேர் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே எடுப்பீங்க. சிலருக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புனித தலங்களை பார்க்கக்கூடிய அமைப்போடு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஸ்ரீமகா பெரியவர், ஸ்ரீமகா ரமணர், இது போன்ற ஒரு மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக மாறினவங்களுடைய அதிஷ்டானங்கள், அவங்க வாழ்ந்த இடங்கள், அவங்களுடைய ஆசிரமங்கள், மடங்கள், இதையெல்லாம் போய் இந்த வாரத்திலேயே தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் வரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். பெரிய அளவுக்கு கெடுதல்கள் இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தான் பௌர்ணமிக்கு பக்கத்திலிருந்து விலகி அப்படியே பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கிறாரு. ஆனாலும் சந்திரன் 8ல் மறையும் போது மனசு கொஞ்சம் டைலமாவாக இருக்கும். பெண்டுலம் மாதிரி இந்த பக்கமும் ஆடும், அந்த பக்கமும் ஆடும். அப்போ மனசு இந்த மாதிரியாக இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரியவர்கள்லேருந்து, ரிஷிமார்கள்லேருந்து, குருமார்கள்லேருந்து, ஜோதிடம் அறிந்தவர்கள்லேருந்து தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் முடிவெடுக்கக்கூடாது, நாளைக்கும் முடிவெடுக்கக்கூடாது. ஆக எதிலும் கொஞ்சம் பெரியவர்களோட, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கையில் கொஞ்சம் நல்ல கேஷ் கொண்டு போகிறவங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறேன், நைட்டு கிளம்பி காலைல போக போகிறேன், சூட்கேஸில் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், ஒரு நகை எடுத்துகிட்டு போகிறேன், இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி தூங்காமல் அந்த சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க்குக்கு போகிறவங்க வர்றவங்களும் கவனமாக இருங்க. இந்த ஓடிபி சொல்கிறது, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, ஒரு எஸ்எம்எஸ் வருது, 1 லட்சம் உனக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காமல் நமக்கானது என்னவோ அது நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு உறுதியோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நட்புகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு நல்ல நட்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். யாராவது என்னுடைய சுமையை தூக்கிறதுக்காக, அதாவது என்னுடைய துக்கத்தை, என்னுடைய சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் வரமாட்டாங்களான்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு உண்மையான நட்பு உறவு அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெருசாலாம் இனிமேல் கஷ்டம் வராது. இந்த பிறந்து விட்ட இந்த 2026ஆம் வருஷம் இனிமேல் நமக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டு. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2 பேர் சேர்ந்து செய்யலான்ற இது வரைக்குமே யோசனையிலேயே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அல்லது தடையாகி போன ஒரு விஷயம், அல்லது சந்தேகத்திலே இருந்த விஷயம்லாம் இன்றைக்கி நிவர்த்தி ஆகும். தாராளமாக 2 பேர் சேரலாம், 3 பேர் சேரலாம், நம்ம 4 பேருமே சேர்ந்து செய்யலான்னு ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள், அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிவோர்ஸ் ஆகி அந்த மேரேஜை கண்டாலே பயமாக இருக்குதுங்க, எல்லாரும் எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரில, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நெகட்டிவ் தன்மைகளை வைத்திருந்தவர்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய, எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்திலிருந்து பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
இந்த வருஷம் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து அது வரப்போகுது, இது வரப்போகுது, காலேஜ் திறக்க போகுது, ஸ்கூலில் வந்து அந்த ரிசல்ட் வரப்போகுது, அப்படி வரப்போகுது, என் பிள்ளை எப்படி எடுக்குதோ தெரியல, எந்த காலேஜில் சேர்க்கறது தெரில, எந்த ஸ்கூலில் சேர்க்கறது தெரில, எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சமோ, இது மாதிரியான விஷயங்கள் இப்போ இருந்தே மீனராசிக்கார பெற்றோர் கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படியே மனசு அப்படியே ஓடும். 2 பேரும் சம்பாதிக்கிறோம், அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத போல தெரியுதே, டொனேஷன் இப்படி கொடுக்க முடியாத போல தெரியுதே, அப்படி கொடுக்க முடியாத போல தெரியுதே. இந்த மாதிரியாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே பரிதவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன் வாங்கலாம், ஆனாலும் அந்த வாங்கினதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி கட்ட முடியும் என்கின்ற மாதிரியாக சில பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் ஒரு கடைசி அமைப்புகளை பார்க்கும்போது எதையும் நம்ம சமாளிச்சுக்கலாம், அப்படிலாம் நம்ம தலைக்கு எல்லை மீறி போய்விடாது எந்த ஒரு விஷயமும். பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மெரிட்லேயே கூட சில விஷயங்களில் வந்துடுவாங்கன்ட்டு நீட்டு பரீட்சை எழுதுகிறவங்க, 10th +2 பரீட்சை எழுதுகிற இந்த குழந்தைகள்கிட்டமிருந்து ஏமாற்றம் இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இளைஞர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணால் அது எனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கடகராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். நேற்று மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை புத்தாண்டு பலன்கள் இருக்கும்னு நினச்சி பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் கிரேட் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இப்போது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உண்மையிலே 2023, 24 கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை. 2025 ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைன்ற மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பழைய சோகங்கள், சுமைகள், கடன்கள், கலக்கங்கள் எதுவுமே இந்த வருஷத்துலேருந்து வராதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்டமச்சனி நேரங்களில் கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் துவண்டு போனீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 80-85% கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்தது. ஒன்றும் குடும்பத்தில் பிரச்சனை, இல்லைனா வேலையில், தொழிலில், அல்லது பணப்பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, மனக்குழப்பம், மன அழுத்தம், இந்த மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல வருஷமாக 2026 கண்டிப்பாக இருக்குங்க. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் உண்மையிலே நல்லா இருப்பீங்க. அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் 2026ஆம் ஆண்டு கிடைக்கும். இந்த வருஷத்தை வந்து நான் 2ஆக பிரிப்பேன். மே மாதம் வரைக்கும் ஒரு பலன், மே மாதத்திற்கு பிறகு 7 மாதம் ஒரு நல்ல பலன். முதல் 5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காதுங்க. அடுத்த மாதமே கூட யோசிப்பீங்க, என்னங்க ராசி பலன்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார், ஒன்றும் நடக்கலையேங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஏப்ரல் மாத கடைசி அல்லது மே மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு மாதிரியான நல்ல திருப்பங்கள், நல்ல மாற்றங்கள், வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டு, வேலையே போனால் கூட நல்ல வேலை கிடைக்கிறது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், வியாபாரத்தில் ஒரு சுறுசுறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஜீவன அமைப்புகளில் டக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்ணால் பார்க்க முடியும். அதை ஜூன் மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நல்லா இருக்குங்க. பிற்பகுதி 7 மாதங்களும் பணவரவிற்கு பெரிய தடைகள் கண்டிப்பாக இருக்காது. முதல் 5 மாதங்களில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள், இப்படி வருதே அப்படி வருதே, தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி கைக்கு அடங்கி இவ்வளோதான் சம்பளம் வாங்குகிறேன், எப்போ வாங்கினாலும் அதை விட 10,000, 5,000, 2,000 சம்பளம் ஜாஸ்தி, செலவு ஜாஸ்தியாக தானே ஆகுதுன்ற மாதிரியாக சில சூழல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்குமே அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு கை கொடுக்கலன்னு நினச்சவங்கெல்லாம் தாய் தந்தை எப்படி எதற்காக என்ன செஞ்சாலும் நல்லது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒற்றுமை உணர்வு வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அக்கால் தங்கை உறவுகள் கெட்டுப்போய் இருந்த கடகராசிக்கார ஆண்களுக்கு என்ன இருந்தாலும் அக்காலும் தங்கையும் நம்முடைய உடன் பிறந்தவங்க இல்லையா, நம்மளே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அமைப்புகள்லாம் இந்த வருஷத்துலேருந்தே அப்படியே ஆரம்பிக்கும். உறவுகள் விட்டு போகாது என்கின்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் 5 மாதங்கள் நல்லாவே இருக்கும். நல்ல வருமானங்கள் வரும். பின்னாடி அதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்க, சம்பள உயர்வு எதிர்பார்த்தவங்க எல்லாருக்குமே மார்ச் மாத கடைசி, ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரியே ஏதாவது ஒரு நல்லவைகள் உண்டு. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் தடையாகவே இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த மாதத்தில், இந்த வருஷத்துலேருந்தே அப்படியே நல்ல விதமாகவே ஆரம்பிக்க போகிறீங்க. மிக மிக முக்கியமாக எதுலேயும் ஒரு மாதிரியாக பயந்துக்கிட்டு இருந்தவங்க, ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ போச்சு, இதில் அவ்வளோ போச்சு, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, நான் அதிர்ஷ்டமே இல்லாத ஆள்,
3-4 வருஷமாக நான் தலைகீழாக மாறிட்டேன் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பதை இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே நீங்களே உணரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் நிறைந்த ஆண்டாக 2026 முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையுங்க. நாளைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்காரர்களுக்கான 2026 புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.